ஒருத்தன் பண்ணை அடிமையாக இருப்பான், ஒருத்தன் பண்ணையாராக இருப்பான். இந்த சிஸ்டம் ஏன் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், ஏன் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறது? ஒருவன் உழைக்கிறான், இன்னொருவன் அதிலிருந்து பிழைக்கிறான். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது? இந்த வாழ்க்கை ஏன் மாறவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் உன் தலையில் எழுதியிருக்கிறாங்க. போய் மசூதியை உடைக்கணும், ஓட்டு போடணும், மோடி பிரதமராகி அவர் உல்லாச வாழ்க்கையெல்லாம் வாழணும், பல அவருடைய பாலியல் லீலைகள்லாம் அவர் புரியணும், பல கோடிகளை முறைகேடுகளை செய்யணும், அது அம்பானிக்கு அதானிக்கு நாட்டை மொத்தமாக கூட்டி கொடுத்துடணும். இது தரடா அவங்க அரசியல் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ காலமாக. காரல் மார்க்ஸ் ஏன் இந்தியாவிற்கு தேவைப்படுகிறார்னா, இந்த மோசடி கும்பல், மாஃபியா கும்பல், மாநில திருடி விற்கிற கும்பல், தங்கத்தை தினசரி ரேட்டை ஏற்றுற கும்பல், பங்குச்சந்தை கும்பல்னு இந்த மிகப்பெரிய கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் தான் குற்றவாளிகளை உற்பத்தி செய்கிற கும்பல். இந்தியாவில் 45 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்றவனாக இருக்கான். 85% இளைஞர்கள் சும்மா இருக்கான். சும்மா எப்படி இருக்க முடியும்? ஒருத்தன் இளைஞராக இருக்கிறவன் அவன் மூலம் போதைக்கு அடிக்டாக இருக்கான், அல்லது தவறான பாதைகளுக்கு போகிறவனாக இருக்கான், சமூகத்தை சீர்குலைக்கிறவனாக இருக்கான். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சிந்தித்தவர் தான் காரல் மார்க்ஸ். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு புரியும்படியாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சார். அதாவது கார்ல் மார்க்ஸையும் முருகனையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. முருகனை வச்சு திருடாத, முருக பக்தை உழைப்ப சுரண்டாத அப்படின்னு உங்கள் தலையில் நறுக்குன்னு கொட்ட ஒரு பேர் தான் கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்க்குறேன் சார். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வார்களோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பில் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த கார்ல் மார்க்ஸ் சிலை நிறுவனதுக்கு அப்புறம் பாஜக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இவங்கெல்லாம் நம்முடைய கலாச்சார பண்பாட்டுக்கே எதிரானவர்கள், கார்ல் மார்க்ஸுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், முருகனை கொண்டாட மாட்டேங்கிறாங்க, ஆனால் கார்ல் மார்க்ஸை மட்டும் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? மூட நம்பிக்கைகளை கொண்டாட வேண்டிய நேரத்திலே பகுத்தறிவையும் நீங்கள் பொது உடைமை சித்தாந்தத்தையும் ஏன் கொண்டாடுகிறீர்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க. கடவுள் நம்பிக்கையின் பெயரால் தான் தலைமுறையாக நம்முடைய தமிழர்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு கல்வி கிடைக்காமல் போய்விட்டது. கடவுள் நம்பிக்கையின் பெயரால் தான் எல்லாமே உன் தலையெழுத்து. நீ ஏன்டா வருஷம் பூரா செருப்பை தச்சுக்கிட்டே இருக்க, நீ ஏன் உழுதுகிட்டே இருக்க, நீ ஏன் நெசவு செஞ்சுக்கிட்டே இருக்க, நீ ஏன் அடிமை ஊழியனாகவே இருக்கிற, வாழ்நாள் முழுக்க உழைத்தால் கூட உனக்கு அந்த உணவுக்கான கூலியை கழித்து விட்டு ஒரு தங்குவதற்கான ஒரு ஓரத்தில் ஒரு குடிசையை போட்டு கொடுக்குறாங்க. அதாவது கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, பண்ணைக்கு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உழைப்பை சுரண்டி கொள்வோம். ஒருத்தன் பண்ணை அடிமையாக இருப்பான், ஒருத்தன் பண்ணையாராக இருப்பான். இந்த சிஸ்டம் ஏன் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், ஏன் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கிறது? ஒருவன் உழைக்கிறான், இன்னொருவன் அதிலிருந்து பிழைக்கிறான். ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது? இந்த வாழ்க்கை ஏன் மாறவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் உன் தலையில் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் கருமா, நீ எல்லாமே முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம். முந்தா நாள் என்னடா சாப்பிட்டேன்னு கேட்டால் பல முட்டா பயிர்களுக்கு சொல்ல தெரியாது. போன வாரம் சனிக்கிழமை என்னடா சாப்பிட்டேன்னு கேட்டுப்பாரு. வேண்டியாது சாம்பார் சாப்பிட்டியா, நீ மத்தியானம் லஞ்சில் என்னடா சாப்பிட்டேன்னு கேட்டுப்பாரு. ஒரு முட்டாப்பையில் கூட தெரியாது. அந்த முட்டாப்பையை சொல்லுவான் முன்ஜென்மத்தில் செஞ்சது. ஏன் முன்ஜென்மத்தில் செஞ்சதுன்னா சீடி கொடு, எனக்கு ஏதாவது பென் ட்ரைவாவது கொடு, என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது சொல்லு. தலையெழுத்தில் எழுதியிருக்குன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடு, எனக்கு தலையில் என்ன எழுதியிருக்குன்னு. ஏன்னா முட்டாப்பயிர்களா? அமெரிக்காவில் பிறக்கிறவன், ஆப்பிரிக்காவில் பிறக்கிறவன், ஜப்பானில் பிறக்கிறவனுக்கெல்லாம் அவன்லாம் சொல்கிறான் அந்த மாதிரி தலையில் எல்லாமே எழுதியிருக்கு, முன்ஜென்மத்தில் எழுதியிருக்குன்னு சொல்கிறானா? அப்படி உண்டா? சீனாவில் பறையன் உண்டா? சீனாவில் பள்ளம் உண்டா? சீனாவில் வெள்ளாளர் உண்டா? பிராமணன் உண்டா? செட்டியார் உண்டா? எப்பட்றா அங்கெல்லாம் ஜாதி இல்லை? அவனும் மனித குலத்தை சேர்ந்து வந்தானே, அவன்கிட்டலாம் ஏன்டா ஜாதி இல்லை? உங்ககிட்ட எங்கே இருந்துடா வருது? இதை யாரா உற்பத்தி செஞ்சது? இந்த கொசுவை உற்பத்தி செஞ்ச சாக்கடை எங்கேடா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை கேட்டுவிடக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய பயமே. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் உணர்ச்சி வசப்பட்டு போய் மசூதியை உடைக்கணும், ஓட்டு போடணும், மோடி பிரதமராகி அவர் உல்லாச வாழ்க்கையெல்லாம் வாழணும், பல அவருடைய பாலியல் லீலைகள்லாம் அவர் புரியணும், பல கோடிகளை முறைகேடுகளை செய்யணும், அது அம்பானிக்கு அதானிக்கு நாட்டை மொத்தமாக கூட்டி கொடுத்துடணும். இது தரடா அவங்க அரசியல் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ காலமாக. இந்த கார்ப்பரேட் அரசியலுக்கு வேட்டு வைப்பதற்கான ஒரு தத்துவம் தானே மார்க்சியா? மார்க்சியம்னா என்ன? ஏழை ஏன் ஏழையாகவே இருக்கிறான், பணக்காரன் ஏன் பணக்காரனாகவே இருக்கிறான், கோடீஸ்வரன் ஏன் மேலும் கோடீஸ்வரனாகவே ஆகிட்டே இருக்கான்? இதற்கு பின்னால் நடக்கிற உழைப்பு சுரண்டல் எங்கே நிகழ்கிறது?
யார் இதை நிகழ்த்துகிறார்கள்? இதற்கு பின்னால் விதி இருக்கிறதா அல்லது சூழ்ச்சி இருக்கிறதா? இவன் விதி கோட்பாடு என்று சொல்வது எல்லாமே சதி கோட்பாடு. இவன் ஒரு சூழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தை பூரா ஏமாற்றிக்கிட்டு பெருங்கோடீஸ்வரன் கார்ப்பரேட்டுகளுங்கிறான். இந்த கார்ப்பரேட்டுகளை உற்பத்தி செய்யக்கூடிய மையமாக இன்றைக்கு முதலாளித்துவம் மாறி இருக்குது இல்லையா? அந்த கார்ப்பரேட்டுக்கு வேலை செய்யக்கூடிய அடிமை கூட்டம் தான் பாஜக கூட்டம். அவர்கள் காவி பயங்கரவாதிகளாக ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களின் உண்மையான முகம் என்பது மதம் அல்ல, கார்ப்பரேட்டுக்கு சேவை செய்வதுதான். அதனால தான் அவன் என்ன செய்கிறான், முந்திரா துறைமுகத்தில் 3000 கிலோ தான் வந்து போதைப் பொருளை பிடிக்கிறான். பல ஆயிரம் கோடி உள்ள போதைப் பொருளை பிடிக்கிறான். வந்துக்கிட்டே இருக்கு. பல டன் கணக்கான போதைப் பொருட்களை வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பல உற்பத்தி செய்யக்கூடிய போதைப் பொருட்களை பூரா இவன் ஒரு துறைமுகத்தை தனியாருக்கு கொடுத்து தனியார் மூலமாக போதைப் பொருட்கள்லாம் அவங்க வந்து வரவழைக்கப்பட்டு இந்தியா முழுக்க சப்ளை செஞ்சு அங்கே பொட்டலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். பிடிபடுறவனை குற்றவாளிங்கிறான். இதை போலீஸ் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறான். தமிழ்நாடு அரசு தடுக்க தவறிடுச்சுலாம் சொல்கிறான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சிகரெட்டு குடிக்காதுன்னு சொல்கிறான். சிகரெட்டு தடை செய்யணும்னு சொல்லணும்ல. எல்லா பெட்டிக்கடையிலையும் சிகரெட்டை வைப்பாங்களாம். சிகரெட்டை குடிக்காதீர்கள். நீங்கள் சினிமாவுக்கு போனீங்கன்னா இந்த முகேஷ் எப்படி இருந்தார் தெரியுமா, முகேஷ் எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்னு தொண்டையில் ஒரு கட்டியை காட்டுறான். குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படிங்கிறான் படத்துக்கு போனான். ஏன் டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டு சொல்ல முடியாது? அதை இந்த ட்ராமா இருக்குல்ல, அதே தான் இவங்க செய்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், இந்தியா முழுக்க போதைப் பொருட்களை வந்து பரவலாக்க விட்டுவிட்டு எவனாவது ஒருத்தன் பயன்படுத்திட்டான். சினிமா நடிகன் டான்ஸ் ஆடும் போது பார்த்தீங்கன்னா இதை போட்டுட்டு தான் வந்து மெத்தப்பாயின் ஆகி போட்டுட்டான். இந்த அவன் போட்டுட்டான் இவன் போட்டுட்டான். ஏதாவது ஏப்பா சாப்பியா ஒருத்தர் இருக்கான்ல, சரியா மார்க்கெட் இல்லாமல் ஒரு ரோஜா கூட்டம் மாதிரி படத்தில் நடித்து ஸ்ரீகாந்த் மாதிரி ஆளை உடனே லபக்குன்னு தூக்கிட்டு போயிடறான். அப்போ இவன் வந்து தனிநபர்களை குற்றவாளியாக்குறானே தவிர அதற்கு பின்னால் இயங்கக்கூடிய சக்தி எதுங்கிறத சொல்லாமல் கார்ப்பரேட் மயம்தான் எல்லா தீமைகளுக்கும் அடிப்படையானது. வறுமை இருக்கிறதுனால தானே திருட்டு இருக்குது. வறுமையை ஒழிச்சிட்டா திருட்டுறதுக்கு இருக்குது. திருடியவன் கையை வெட்டணும்பாங்க. அதாவது கலீஃபா உமருடைய ஆட்சியில் ஒரு திருடனை பிடிச்சிட்டு வர்றாங்க. அங்கே நாட்டு சட்டப்படி, அவங்க நாட்டு சட்டப்படி, அரபு நாட்டு சட்டப்படி திருடியவனுக்கு கையை வெட்டணும். அதை உத்தரவை நிறைவேற்ற முடியாதுங்கிறார் கலீஃபா உமர். ஏன் அப்படின்னு கேட்டப்ப, என் நாட்டிலே உணவு பஞ்சம் ஏற்பட்டது. உணவு பஞ்சம் ஏற்பட்டதற்கு காரணம் என்னன்னா ஆட்சியாளனுக்கு அதில் பங்கு இருக்குது. ஒரு நாடு வந்து பஞ்சத்துக்கு ஆளாவதற்கு நிர்வாக சீர்கேடு இருக்குல்ல. அப்போ என்ன ஆட்சியில் பஞ்சம் போயிருக்குன்னா அப்போ அந்த திருட்டுக்கு நான் தானே காரணம். கையை வெட்டுறதுக்கான ரைட்ஸ் எனக்கு கிடையாதுன்னு உமர் சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு. ஆட்சியாளர்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல. வறுமை இருக்கிறதுனால இந்த தவறு நடக்கிறது. நீங்கள் கொலை நடக்கிறது, களவு நடக்கிறது, விபச்சாரம் நடக்கிறது, எத்தனையோ குற்றங்கள் நடக்கிறது, போதைப்பொருள் புழக்கம் இருக்கிறதுனா எல்லாத்துக்கும் பின்னணியில் என்ன இருக்குது? ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குல்ல. தனி மனிதர்களை கொண்டு நம்ம கைது செய்கிறான், கொண்டு ஜெயிலில் கொண்டு அடைக்கிறான், தூக்கில் போடுறான். குற்றங்கள் குறையுதா? தனிநபர்களை தண்டிப்பதனால குற்றங்கள் குறைகிறதானா? இந்த சமூக அமைப்புக்குள்ள அடிப்படை மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும். ஒரு வறுமை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும். பசி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும். ஒவ்வொரு தனி மனிதன். இப்போ நீங்கள் இங்கேருந்து புறப்பட்டு ஒரு முறை ஒரு பிரபல வியாபாரி ஒருத்தர், ஒரு பிரபல நபர் ஒருத்தர் சீனாவுக்கு போகிறார். சீனாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப ஹையஸ்ட்டு ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாரு. தங்குனா ஒரு சாதாரணமாக நம்ம ஊர் கணக்கிலலாம் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 25,000 50,000 வாடகை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு ரூமில் தங்குறாரு. பில்லு வருது இந்தியன் ரூபிக்கு வெறும் 2,000 வருது. ஒரு 25,000 மதிப்புள்ள ரூமில் தங்குனா 2,000 பில்லு வருது. என்ன அது இவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே இருக்கிறவன் சொல்கிறான், சீனா முழுமைக்கும் இருக்கக்கூடிய நிலங்கள் என்பது அரசுக்கு சொந்தமானது. அங்கு நீ அரசிட்ட வந்து நீ வந்து என்ன செய்யலாம், மனு போட்டு ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் நீ கட்டுமானம் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்டு ஒப்பந்த அடிப்படையில் 99 வருஷம் ஒப்பந்தம் போட்டு நீ வீடு கட்டிக்கலாம். பில்டிங் தான் உனக்கு சொந்தம், நிலம் உனக்கு சொந்தம் கிடையாது. இப்போ நீ யோசிச்சு பாரு, ஒருத்தன் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான், பெரிய வந்து கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறான், ஒரு சினிமாவில் நடிகர் ஆகிறான், டைரக்டர் ஆகிறான், பெரிய ஆளாகிறான்னா அவன் ஃபஸ்ட்டு என்ன செய்யறான்?
ஒரு கிரவுண்டு இடம் வாங்குறான், ஒரு வீடு கட்டுறான். அண்ணா நகர் மாதிரி இடங்கள்ல ஒரு கிரவுண்டு இடம் பெரிய இடத்துல எத்தனை கோடி போகுது இன்னைக்கு? போயஸ் கார்டில் கூட வாங்குறாங்கல்ல. அப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கும் போயஸ் கார்டனில் இருக்கிற ஒரு வீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? கட்டடம் ஒன்று தான், நிலத்தின் மதிப்பு ஒன்றா கிடையாதுல்ல. நீ கிரவுண்டு வந்து இங்கே இந்த இடத்துல 20 கோடிங்க, இந்த ஏரியாவில் வந்து 10 கோடிங்க 15 கோடிங்கிறான்ல. அப்போ ஒருத்தனுடைய வாழ்நாள் உழைப்பை கொண்டு வந்து ஒரு நிலத்தில் தானே பண்ணி அரசு ஊழியராக இருக்கிறவன் என்ன செய்யான், வாழ்நாள் பூரா வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு பணம் கொடுப்பாங்க, மொத்தமாக சேகரிச்சு வச்சு ஒரு வீடு கட்டுறான். இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவேன் சிட்டியிலனா. கிராமத்தில் இருந்தானா இண்டிவிஜுவல் வீடு கட்டுவான். அவ்வளோதானே. வாழ்நாள் சேமிப்பில் ஒருத்தனுடைய 30 வருட உழைப்பினுடைய ஒற்றை கனவு என்ன? ஒரு வீடு, சொந்த வீடு. அவ்வளோதானே. அப்போ இந்த மொத்த சம்பாத்தியத்தை கூட நிலத்தில் தானே போடுறான். அந்த நிலத்தை அரசாங்கம் ஃப்ரீயாக கொடுக்குது உனக்கு. அப்போ ஸ்டார் ஹோட்டல் கட்டுறவனுக்கு அரசாங்கம் என்ன செய்யுது, நிலத்தை ஃப்ரீயாக கொடுத்துருது. ஃப்ரீயாக கொடுக்கும்போது அவனுக்கு வந்து அது வந்து கட்டுமான செலவு மட்டும்தான், கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் அவனுக்கு. அது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது. இப்போ 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறான், 20 கோடி ரூபாய்க்கு லேண்ட் வாங்கிடுவான். செலவு கட்டுமான செலவு 2 கோடி தானே, 10ல் 1 பங்கு தானே. அதனால் எங்களால் இதை கொடுக்க முடியுது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இது நான் சொல்கிறது கதை கிடையாது, சீனாவுக்கு போனதற்கான ஒரு வரலாறு. இப்போ இதுதான் வந்து சீனா ஒரு கம்யூனிச பூமி. அதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். காரல் மார்க்ஸ் ஏன் இந்தியாவிற்கு தேவைப்படுகிறார்னா, இந்த மோசடி கும்பல், மாஃபியா கும்பல், மாநில திருடி விற்கிற கும்பல், தங்கத்தை தினசரி ரேட்டை ஏற்றுற கும்பல், பங்கு சந்தை கும்பல்னு இந்த மிகப்பெரிய கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் தான் குற்றவாளிகளை உற்பத்தி செய்கிற கும்பல். அதனால் இந்த லாக்டவுன் காலத்தில் தான் பல பேர் வேலை இழப்புக்கு ஆளாகி போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி அதிகமாக இருக்கிறது. அதை நம்ம உற்று நோக்கணும். இதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்டிக்கரை கொண்டு வந்து ஸ்டாலின் மேலே ஒட்டலாமா, திமுக மேலே ஒட்டலாமான்னு பார்க்குறேன். நான் சொல்கிறேன், எந்த கட்சி மீதும் ஒட்ட முடியாது. அது வறுமை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்ன இந்த மத்திய அரசாங்கம், பாஜக அரசு ஒன்றுமே செய்யலை. இந்தியாவில் 45 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பற்றவனாக இருக்கான். 85% இளைஞர்கள் வந்து சும்மா இருக்கான். சும்மா எப்படி இருக்க முடியும் ஒருத்தன் இளைஞராக இருக்கிறவன்? அவன் பூரா போதைக்கு அடிக்டாக இருக்கான், அல்லது தவறான பாதைகளுக்கு போகிறவனாக இருக்கான், சமூகத்தை சீர்குலைக்கிறவனாக இருக்கான். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சிந்தித்தவர் தான் காரல் மார்க்ஸ். இந்த களவாணி பயல்கள்லாம் அப்படியே இருக்கணும், அவங்க எல்லாம் கலட்டா பண்ணுறதுக்கு வரணும், கலவரம் பண்ண வரணும், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றணும் என்பதற்கு தடையாக இருப்பது யாருன்னா, தந்தை பெரியாரை போல, அண்ணல் அம்பேத்கரை போல, அரசியல் சாசனம் தந்த அண்ணல் அம்பேத்கரை போல, இந்த உலகம் முழுமைக்கு நடக்கிற எல்லா அட்டூழியத்திற்கும் அடிப்படையாக இருக்கிற காரணங்களை கண்டுபிடித்த ஒரு மிகப்பெரிய மேதை தான் காரல் மார்க்ஸ். அந்த சிலையினுடைய காலடியில் நீ விழுந்து வணங்க வேண்டாம், அவரை வழிபட வேண்டாம். அவர் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த அறிவியல் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கின சிலை. அது வணங்குகிற சிலையா? காரல் மார்க்ஸ் என்பது வணங்குகிற சிலை அல்ல. வாழ்க்கை எப்படி செப்பனிட வேண்டும், எப்படி வந்து மனிதனை மனிதனாக எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கான சிலை. அதனால் சங்கி கூட்டங்களுக்கு பெரியாரை பார்த்தால் எப்படி வயிறு பற்றிக்கிட்டு எரியுதோ, அண்ணல் அம்பேத்கரின் சாசனம் எப்படி அவர்களுடைய அயோக்கியத்தனங்களுக்கு தடையாக இருக்கிறதோ, அதுபோல் உலகம் முழுக்க பரவி கிடக்கக்கூடிய கார்ப்பரேட் கொள்ளையர்களுக்கு ஒரு முடிவுரை எழுதிய காரல் மார்க்ஸ், அவர் சிலையை பார்த்தால் வயிறு எரிகிறது. உங்கள் வயிறு எரிந்தால்தான் வெளியில் எதுவுமே எரியாது. அடுப்பு எரிய வேண்டுமே தவிர வாழ்வாதாரத்திற்கான விஷயங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகள், வீடு, உடை, உணவு, இதெல்லாம் உறுதி செய்யப்பட வேண்டுமே தவிர மனிதனாக நடத்தப்படும். ஒருத்தன் மருந்து வாங்கி காசு இல்லாமல் ஜாகணும், ஒருத்தன் பல மருத்துவமனைகளை கட்டி கோடி கோடியாக கொள்ளையடிக்கணுங்கிறது இங்கே இருக்கா இல்லையா? இதை மாற்றுவதற்கான தத்துவம் தானே மார்க்சிய தத்துவம். அதை பார்த்து உனக்கே வயிறு எரியுது. நீ என்ன பெரிய டாடா பிர்லா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கியா? நீ எங்கேருந்து வந்த? கன்னியாகுமரியில் இருக்கிற கடைக்குடி கிராமத்துலேருந்து தானே வந்த, கோட்டாவில் படித்து தானே வந்திருக்க, கருணாநிதி கொடுத்த சீட்டில் தானே நீ வந்து டாக்டர் ஆகிருக்க. அப்போ பின்தங்கிய சூழலிலிருந்து நீங்கள் பின்தங்கி இருக்கிறவர்களை வரவிடாமல் பார்த்து கொடுக்குற தத்துவத்திற்கு வேலை செய்கிறீர்கள். இதை விட ஒரு அயோக்கியத்தனம் என்ன இருக்குது? இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது? அதனால் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் தமிழ் சமூகத்துக்கு ஆபத்து. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு புரியும்படியாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சார். அதாவது கால்மார்க்ஸையும் முருகனையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. முருகனை வச்சு திருடாத, முருக பக்தை உழைப்ப சுரண்டாத அப்படின்னு உங்கள் தலையில் நறுக்குன்னு கொட்ட ஒரு பேர் தான் கால்மார்க்ஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்க்குறேன் சார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.